ஹலோ கைஸ், கோல்டுடைய வீக்லி ரிவ்யூவில் இது டிசம்பருடைய தேர்ட் வீக்கு. இந்த தேர்ட் வீக்கில் நம்ம மண்டே மார்னிங்கே நமக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு செல் பண்ணியிருந்தோம். அழகாக மார்க்கெட் மெதுவாக வந்து இங்கே நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு 1:4 ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண சொல்லியிருந்தோம். அடுத்து இங்கே புக் பண்ண உடனே அடுத்த கையோடு நமக்கு வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகக்கூடிய ஒரு சிக்னல் கிடைச்சது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 1:5 எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கே ரெண்டாவது என்ட்ரியும் நமக்கு ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டோம். அடுத்த தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 17ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு செல் கிடைச்சது. ஆனால் இது நம்ம வால்யூம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 1:1 எல்லாரையும் புக் பண்ணிவிட்டு வெளியே வர சொல்லிட்டோம். ஸோ அது 1:2 வரையும் போயிருக்கு. ஸோ விட்டுட்டோம். அடுத்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகி ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே டார்கெட் போயிட்டான். ஒரு 1:4 புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம 4 என்ட்ரி பிளான் பண்ணோம். 4 என்ட்ரியுமே ஃபுல் டிபி போயிருக்கு. ஸோ இந்த தேர்டு வீக்கு முடிஞ்சது. இந்த தேர்ட் வீக்கில் நம்ம டிஸ்கார்டில் கொடுத்த என்ட்ரிஸில் ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். 14ஆம் தேதியே நம்ம இந்த என்ட்ரி வந்து கொடுத்துட்டோம். மார்க்கெட்டில் இங்கேருந்து ஃபால் ஆகுன்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய ஃபஸ்ட் என்ட்ரி. மார்க்கெட்டில் என்ட்ரி ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ வெயிட்டிங்லேயே இருந்தோம். வெயிட் பண்ணலாம் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். எஸ்எல்ஓ அல்லது டிபிஓ வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நல்ல ரிசல்ட் ஒரு 1:4 சொல்லியிருந்தோம். அந்த 1:4 மார்க்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம புக் பண்ணிட்டோம். அடுத்து என்ட்ரி செகண்ட் என்ட்ரி வந்து பை பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டில் இருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகணும்னு முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் அப்படியே ரன்னிங் ஆகி இந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணோம். அந்த இதுவும் பார்த்தோம். இந்த ஸ்வீப் கொடுத்துருந்தா என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஸ்வீப் கொடுத்தது. தென் கண்டினியூஷன் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்காதனால விட்டுட்டோம். தென் அடுத்து ஒரு ஃபால் என்ட்ரி ஒன்று சொல்லியிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வந்து ஒரு 1:1 புக் பண்ணது. மார்க்கெட்டில் ஒரு 5 மினிட்ல ஒரு நல்ல வால்யூம். பட் இதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஒரு 1:1 மார்க்கெட் ஃபால் ஆகும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு 1:1 க்ளோஸ் பண்ணிட்டோம். அது 1:2 வரையும் போயிருக்கு. தென் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் சேம் அதே வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தான். என்ட்ரி கொடுத்து 3வது கேண்டிலே ஃபுல் டிபி மார்க்கெட்டு கொடுத்துட்டோம். ஸோ நம்ம அந்த ஏஷியாவுடைய ரேஞ்சிலே க்ளோஸ் பண்ணிட்டோம் டார்கெட்டு. ஸோ இந்த வீக் டன். நெக்ஸ்ட் வீக் போடும்போது மார்க்கெட்டு கோல்டுடைய வியூ வந்து இந்த டிசம்பர் மந்தில் எப்படி இருந்தது, நாம் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணோம், அது எத்தனை டார்கெட், எத்தனை எஸ்எல் போச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.